நம்முடன் இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ்ல என்ன ஸ்டாக் வியூ பார்க்க போறோம்னாக்கா ஆர்இசி லிமிடெட், அதாவது ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பப்ளிக் செக்டார் கம்பெனி தான். அவங்க பவர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்காங்க. அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் இதுக்கு பவர் செக்டார், பவர் சொல்யூஷன்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. இன்னைக்கு டேஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 360லையும் லோ வந்து 355லையும் இருக்கு. ஆல் டைம் ஹை 654ல இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 450லையும் 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 330லையும் இருக்கு. பிரைஸ் டு earning பார்த்தீங்கன்னா 5.44, அதாவது ரொம்ப அண்டர் வேல்யூடாவே இருக்கு. அப்புறம் செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னாக்கா 10.8ல இருக்கு. பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 1.13 தான். அது கூட அட்ராக்டிவா தான் இருக்கு. ஸோ எல்லாமே மெட்ரிக்ஸ் எல்லாம் அட்ராக்டிவா இருக்கு. இன்னொன்று இது கவர்மெண்ட் கம்பெனின்றதால டிஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஸ் வந்து growth நல்லா இருக்கு. வீக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா எஃபிஐ வித்துட்டு அவங்களோட ப்ராஃபிட்டை வெளியில் எடுக்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிஇ வந்து ஆவரேஜ் பிஇ வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக நல்லா பிஇ மெயின்டைன் ஆயிருக்கு. த்ரெட் பார்த்தீங்கன்னாக்கா டீக்ரோத் இன் ரெவென்யூ, ப்ராஃபிட் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரீசெண்டாக வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லாங் டேர்ம்ன்றதால அதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் இந்த ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே டிவிடெண்ட் ப்ராப்பராக கொடுத்துட்றாங்க. ஸோ கவர்மெண்ட் கம்பெனின்றதால டிவிடெண்ட்டு பக்காவாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. டிவிடெண்ட் கொடுக்காமயே இருக்கலாம் ஸ்டாக்ஸ், பட் இதில் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அப்புறம் பப்ளிக் செக்டார்ன்றதால இதில் பெரிய அளவு மொமெண்டமோட நம்ம எதிர்பார்க்க முடியாது. நல்ல ஹையான வேல்யூக்கு போகும்ட்டு. இது ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக சேஃப் பெட்டாக வாங்கி வச்சுக்கலாம். நம்ம எஃப்டி போடுற மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 13 அனலிஸ்ட்டில் பை வந்து 85% கொடுத்துருக்காங்க, செல்லு 0 தான். ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராகவே இது நெகட்டிவ்ல தான் இருக்குது. 3 இயர்ஸ் பேக் வாங்கினவங்களுக்கு 200% ப்ராஃபிட்ல இருப்பாங்க. அப்புறம் இது பாஸ்ட் 1 இயரா நெகட்டிவ்ல இருந்தாலும் டிவிடெண்ட்ஸ் ப்ராப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஒன்றும் பெரிய விஷயம் வரியா தெரியாது உங்களுக்கு. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் 364லையும், ரெசிஸ்டன்ஸ் 373ல இருந்து 397 வரைக்கும் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 350ல இருந்து 326 வரைக்கும் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் பார்த்தீங்கன்னா 367லையும், 200 டேஸ் 379லையும் இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் பை தான் இருக்கு, 100% பை கொடுத்துருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட் கம்பெனி ப்ளஸ் இது ப்ரைஸ் டு earning பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் லெஸ் தேன் 5-10 இருக்கு. அதனால பீப்புள் இது வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறாங்க வாங்குறது. ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. 21 to 23, 24-25ல ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 52% ப்ரொமோட்டர்ட்டையும் கவர்மெண்ட்டுக்கிட்டையும், எஃப்ஐஐட்ட வந்து 16% இருக்கு. இன்னொரு 16% இவங்கள டிஐட்ட இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனின்றத இது காமிக்குது. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்இசி கூட கம்பேர் பண்ணுறது பவர் ஃபைனான்ஸு, அதுவும் கவர்மெண்ட் செக்டர் தான். அப்புறமா எஸ்பிஐ கார்டு, ஐஎஃப்சிஐ, மாஸ் ஃபினான்ஷியல், டூரிசம் ஃபினான்ஸ் என்னென்னமோ இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் அந்தளவுக்கு ஐடியா இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆர்இசி தான். இல்லை, நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ கார்டு வேறு செக்டாரு, அது எதுக்கு இதில் காமிக்குதுன்னு தெரியல. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு கவர்மெண்ட் செக்டரு. ஸ்டாக் ட்ரேடிங்கிட்ட அண்டர் வேல்யூவேஷன், ஸோ வேல்யூவேஷன் வைஸ் கம்மியாகவே இருக்குது. ஸோ கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டேர்முக்கு 1-2 நம்ம கன்சிடர் பண்ணிட்டு போகலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.